இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்த சின்ன வயசுல ராகவன் ஒரு வேலை பார்த்தான், சொல்லிட்டா? என்னடா அது? என்ன சொல்ல போற? ஒரு நாள் ராத்திரி பரோட்டா சாப்பிடலாம் வாடான்னு சொல்லிட்டு ஆசையா கூப்பிட்டான். சரின்னு நானும் கூட போனேன். இவன் காசு வச்சிருப்பானே அப்படிங்கிற தைரியத்துல நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைக்காரன் வந்து காசு கேக்குறான். நான் இவனை திரும்பி பார்த்தா இவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டா பாக்கெட்ல காசு இல்லன்ட்டான். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் சரி நீ இங்கே நான் போய் காசு எடுத்துட்டு வரேன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்படியே நின்னு பார்த்தேன், அப்படியே உட்கார்ந்து பார்த்தேன், அப்படியே படுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைம்ல நம்ம அத்தை வந்துட்டு டேய் ராகவன் எங்கடா அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவனை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கேன்னு. அப்புறம் அவசரமா ஓடுற காசை தூக்கிட்டு கடைக்கு அங்க போய் நின்னு பார்த்தா நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு சொல்லவா? டேய் மாறா அண்ணன்டா வேணாம்டா. சொல்லு மாறா. டேய் மாறா இப்ப எதுக்குடா அதெல்லாம்? சொன்னா கேளுடா. டேய் அண்ணன் சொல்றேன்டா, கெஞ்சி கேக்குறேன்டா. நல்லா சம்மணங்கால் போட்டு மாவாட்டிக்கிட்டு இருந்தான். ஏண்டா இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய கதை இருக்குன்னு எனக்கு இன்னைக்குடா தெரியும். எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து மறைச்சிட்டீங்கல்ல? அதுக்கப்புறமா காசை கொடுத்து இவனை திருப்பி கூட்டிட்டு வரலான்னா அந்த கடைக்காரன் சொல்ற காசுலாம் வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லி இந்த 5 ரூபான்னு கையில கொடுக்குறான். எதுக்கு இந்த 5 ரூபான்னு சொல்லி நானும் பாக்குறேன். சாரு மாவாட்டினதுக்கான கூலி. அந்த 5 ரூபாயில 2 பேர் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டே வீட்டுக்கு வந்தோம். இவனை கடையில இருந்து மீட்டிட்டு வராம அப்படியே விட்டுறலாம். இந்நேரத்துக்கு பெரிய பரோட்டா மாஸ்டர் ஆயிருப்பான். ஏ ராகவா, எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்னடா? கடை ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்கு தெரிய வேண்டாமா? இல்ல மாவாட்டின மேட்டர் கண்மணிக்கு மட்டும் தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இவன் கவலைய பாருடா. முதல்ல பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது, அதான் இல்ல. இருடா, அவ எழுந்து வந்ததும் முத வேலையா நான் இத சொல்றேன்.